இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்கண்ணே. வாங்கக்கா. என்னக்கா கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? அதே இப்ப வந்துட்டேன்ல. நீ எங்கிட்டு போற? பக்கத்துல கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நான் இப்போ ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். என்ன விஷயம்க்கா? இங்க இரு, வீட்டுக்கு போயிட்டு மொத்தமா சொல்றேன். வா, வாங்குறேன்ல. சுமதியக்கா. மலர், எப்படி இருக்க? அக்கா, நேர விஷயத்துக்கு வாங்க. லோகநாத ஐயா வீட்ல இருந்து நம்ம தேனை பொண்ணு பாத்துட்டு போனாகல்ல. அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. இப்ப அவங்க நம்ம தேன்மொழிய வேணும்ல சொல்றாங்க. என்ன மலர், நெசமாவா? ஆமாக்கா, தேனை பொண்ணு பார்க்க வாரோம்னு அந்த அப்பத்தாவே என்ன கூப்பிட்டு சொல்லுச்சு. ஏங்கா, அன்னைக்கு என்னமோ இந்த பொண்ணால எங்க வீட்டுக்கு ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி அந்த பெருசு அம்முட்டு வியாக்கியானம் பேசிட்டு போச்சு. இப்ப என்னவா? புத்தி கித்தி தெளிஞ்சிருச்சோ? மீனாட்சி, கொஞ்சம் சும்மா இருமா. பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம். மலர், எப்படி திடீர்னு இப்படி கேக்குறாங்க? அதே சொன்ன இல்லக்கா, சாமி போடுற முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாப்பிளைக்கு ஜாதகம் பாத்திருக்காக. அவருக்கு இன்னும் 30 நாளுக்குள்ள கல்யாணம் செய்யாம விட்டா அதுக்கப்புறம் இன்னும் 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ற பாக்கியமே இல்லையாமா. அப்பதா அப்பதா அம்மா, இத புடிங்கம்மா. அப்பதா, ரொம்ப தேங்க்ஸ் அப்பதா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. எந்திரி எந்திரி. யாரு உன் ஆத்தா சொன்னாளா? அதே உடனே கல்யாணத்தை முடிச்சு போடுவோன்னு நம்ம தேனை திரும்ப கேட்க வாரேங்கிறாங்க. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் நீ வா. ஏய், என்ன? மா வா, நான் சொல்றேன். வா வா வாமா. ஏய், என்ன? மா, அவங்கள வந்து கொஞ்சம் பேச சொல்லு. அடியாத்தே, நீ என்ன இப்படி மாத்தி பேசுற? மா, அந்த குடும்பம் கொஞ்சம் கோளாறத்தே இருக்குது. ஆனா மாப்பிள்ள நல்லவர்னு நீ தானே சொன்ன. ஆமா, உனக்கும் மாப்பிள்ள நல்லவர்னு தானே தோணுது. நம்ம தேனுக்கும் அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சுமா. நெசமாவா? சத்தியமாமா. அந்த மாப்பிள்ள போட்டோவை வச்சு இன்னும் அடிக்கடி பாத்துட்டு தான் இருக்கிறா. உள்ளுக்குள்ள இருக்குது, ஆனா வெளியத்தான் சொல்ல மாட்டேங்கிறா. ஆமாமா, அக்கா விருப்பம் தானே நமக்கு முக்கியம். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே கட்டி வச்சிடலாமா. இத பாரு சக்தி, ஏன் கோவத்தால ஏன் பேர மனோவோட வாழ்க்கை பாதிக்க கூடாது. அதான் என் கோவத்தை விட்டுட்டு நானே இறங்கி வந்தேன். அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம். அப்பதான் எல்லாம் நல்லதா நடக்கும். மனோவுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல இருக்க அப்பதா. அதான் அமையணும்னு இருந்திருக்கு போல. சரிதான், நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வா அப்பலாம். சரி, நீ அவங்கள வர சொல்லு. நெசமாவாக்கா சொல்ற? அப்புறம் என்ன பத்திரிக்கையா கொடுக்க முடியும்? வர சொல்லுக்கா. ஆத்தி, அப்படி போடு. தேனுக்கே புடிச்சு போச்சு, இது போதும்ல. சுமதி அக்கா, நான் இப்பவே போன போட்டு சொல்லி போடுறேன். இன்னும் 1 மாசத்துல நம்ம தேனுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரியா? அப்ப நான் வாரேன். என்ன ஏட்டையா? வாயா சூதாடி, நல்லா நடந்து வர. உடம்பு தேறிடுச்சா? இவனை இன்னும் நல்லா வெளுத்து விட்டுருக்கணும் ஏட்டையா. வாங்கினதுக்கே இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீட்டை கையில தொட மாட்டாப்ல. சார், எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? நோட்டை கொடுங்க சார், கையெழுத்த போட்டு கிளம்புறேன். இந்தா, கையெழுத்த போடு. முப்பது நாள்ல அந்த கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும், இல்லைன்னா களி தான். நீங்க ஜெயில இப்பெல்லாம் களி இல்லையாம, கரிசோறுன்னு சொன்னீங்க. நக்கல் தான் உனக்கு. உன்னை நாங்க நோட்டை விட்டுட்டு தான் இருக்கோம். வெளியூருக்கு ஓடி போயிடலான்னு நினைக்காத. சைன் போட 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உன்னை தேடி வந்துருவோம், பாத்துக்க. சார்,
ஓடி போற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துக்கே இல்லை சார். அடுத்தவன் காசை திருடுற பழக்கம் தான் இருக்கோ? சார் கொடுத்த வாக்க காப்பாத்துற பழக்கம் தான் சார் இருக்கு. இன்னும் 30 நாள்ல 10 லட்ச ரூபா பணம் டான்னு வந்து நிக்கும். கையில பணம் இருந்தா அன்னைக்கே கொடுத்துருப்பிய. அப்புறம் இப்ப மட்டும் எப்படி கொடுக்க போற? ஏற்கனவே 2 நாள் ஓடிருச்சு, வேலையும் போச்சு. எங்கிட்ட இருந்து பணம் வரும்? சார் பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரும் சார். இந்த 10 லட்சம்லாம் என் அப்பத்தாக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏண்டா இப்படி பேசுற? தப்பு பண்ணிட்டோமேனு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா உனக்கு? சார் எதுக்கு சார் அதெல்லாம்? எண்ணி 25 நாள்ல இந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்துட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் இல்லையான்னு பாருங்க. வரட்டுமா சார்? வரேன் சரியா? யோ சீக்கிரம் போயா. ஏய் மன்னனுக்கு தானேயா பொண்ணு பார்க்க போறாங்க, உனக்கா பார்க்க போறாங்க? நீ வேறயா, போன தடவை வரலன்னு என்ன திட்டினாங்க. அதுவும் இல்லாம நம்ம அங்க இருக்கோனாமா. சரி நீ சீக்கிரம் போயா. என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகுது? போய் இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆத்தா அமைதியா இருந்தா எப்படி? விருப்பம் தானே? உங்க பொண்ணுக்கு என் பேரனை பிடிச்சிருக்குல்ல? அண்ணா ஒரே கிரீன் சிக்னல் தான் போல. ஹாப்பி தானே? சும்மா பேசாம இரு கையில. அம்மா வெக்கோலா படுறாமா? எங்களுக்கு சம்மதம் தாங்க. கல்யாணத்தை பெரிய அளவுல எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நேரம் இல்லை பாருங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்துருக்கீங்க. பெருசா நாங்க ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஒரு 20 பவுன் நகையும் பையனுக்கு கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். மா எங்க நேரா போனது லெஃப்ட் எடுத்துக்க. அத்தா அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யட்டும். ஏலே, நான் ஒண்ணு அதிகமா கேட்கலையே. எல்லாரும் கேட்கறத விட இது குறைச்சல் தானே. ஃபங்க்ஷன் முடிஞ்சிட போதியா, கொஞ்சம் சீக்கிரம் போ. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு எங்க வீட்டுல காலம் முழுக்க சந்தோஷமா இருக்க போறா. என் பேரனும் நல்லா பாத்துப்பேன். உங்க பொண்ணுக்காக நீங்க இத கூட செய்ய மாட்டீங்களா என்ன?